குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன் திஸ் வீடியோல நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தோடைய ப்ரிவ்யூ வந்திருக்கு. 6 மணி ஷோல வந்திருக்கு. ப்ரிவ்யூ இல்ல, ஜெயிலர் படத்தோட செகண்ட் சிங்கிளோட ப்ரிவ்யூ. செகண்ட் சிங்கிளோட ப்ரிவ்யூ. செகண்ட் சிங்கிள் ஹுக்கும். ஹுக்கும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டே போயிடலாம். இவ்வளவு பிரச்சனை. சரி, ஓகே. நல்லாவே இருக்கு. தப்பு சொல்லுங்க. அப்ப நல்லா ஜாலியா இருக்கும். நம்ம ஜாலியானது தானே. அப்படியே ஓகே. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த எபிசோட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தோட செகண்ட் சிங்கிளோட ப்ரிவ்யூ வந்திருக்கு. ஹுக்கும் வந்திருக்கு. சோ அத பார்த்து ரியாக்ட் பண்ணிடலாமா? ஓகே, வெயிட் பண்ண முடியல. ஆரம்பிக்கட்டும். ஆரியாங்க சூப்பர் ஸ்டார் மேன் ராசம். நல்லா இருக்கு. எதுவே இது இதுடியா ஆடியோ கம் அவ்வளவுதானா? இல்ல, ஆக்சுவலா அது வந்து நம்ம இன்னும் ஒன்ஸ் மோர் பார்த்தலாமா? சரி, ஓகே. பார்த்தலாம். ஒரு ரஜினி ஃபேனா கேக்குறாரு. ரஜினி ஃபேனா இல்ல, எவ்வளவு வாட்டி வேணா பார்க்கலாம்னா இத. சரி, ஓகே. இன்னொரு டைம் போடலாம். மியூசிக் ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. பட் அது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் நல்லா நீட்டா இருந்துச்சு. அது பாருங்க, அது ஸ்பூட் நடக்கும்போது எனக்கு இல்ல, நான் இது சொல்ல. இப்போ இந்த ஒரு துப்பாக்கி இந்த மாதிரி நல்லா இருக்கு ஆக்சுவலா. இல்ல, அவருக்கு சுத்துவார் பாரு. ரிவால்வர் கேட்டது தான். அது நார்மல். டைகர் காஃப் 17 ஜூலை வெயிட்டிங் ஃபார் இட். மண்டே வருது. ஸோ செகண்ட் சிங்கிள் வந்து மண்டே வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து டெஃபினட்டா என்னன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், காவாலா. நிறைய ரீல்ஸும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆமா, நிறைய பேரோட அந்த ஃபேஸ்லாம் மாத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் சொன்னாங்க ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குட்டியா தான் இருந்துச்சு, கேமியோ மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ஹுக்கும் வரட்டும் எல்லாரையும் ஓட. ஸோ ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னன்னா, அந்த பீஸ்ட் படத்துல பீஸ்ட் மோடுன்னு ஒரு சாங் வந்து தெரியுமா? ஸோ அதுக்கு நிகரான ஒரு பாட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இது தோணுச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா, அது ரஜினி ஹைப் ஏத்துற ஒரு சாங். ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரஜினிக்கு அந்த அளவுக்கான ஒரு இது கிடைக்கல. ஸோ இதுல வந்து அவருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். அதாவது இது வந்து அவரை மையப்படுத்திய ஒரு பாட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹுக்கும் அப்படின்னா சட்டம் அப்படின்னு சட்டம் தன் கடமை செய்யும். அது மாதிரி வந்துட்டு ஹுக்கும் தன் கடமையை செய்யும் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறேன். ஹுக்கும் தான் சார். ஓகே, ஹுக்கும் தன் கடமையை செய்யும். அதான் அப்படிதான் சொன்னேன். ஸோ அதனால டைகர் கா ஹுக்கும். ஸோ இது வந்து அவர் டைகர் ஒரு மாதிரி ஒரு வேங்கையா வந்து கிளம்பி இருக்காரு. சில விஷயங்கள்லாம் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் இந்த பாட்டு வரும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இதை பார்க்கும்போது ஒரு 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 ரிவெஞ்சுக்கா இருக்குமா அப்படின்னு. செகண்ட் சிங்கிள்னால செகண்ட் ஹாஃப்னு சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். ஸோ அதனால இந்த படம் வேற லெவலா இருக்கும். ஆகஸ்ட் எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதை கேட்கும்போது இந்த ப்ரிவியூ பார்க்கும்போது என்ன சொல்றேன், ஆக்சுவலா எனக்கு ப்ரிவியூ வந்து உண்மையா கொஞ்சம் பிடிச்சது. கலர் டெக்ஸ்சர், கலர் பேலட்லாம் பாத்தியா? கலர் ஆக்சுவலா என்ன சொல்றது, இவரு நம்ம நெல்சனுக்கே உரிய ஒரு இதுதான் அது. அண்ட் இல்ல, ஓவரால் பார்த்தா உண்மையா ப்ரிவியூ வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மென்ட் கொடுத்துருக்கு, அதிகமா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அவருடைய வாய்ஸ் பத்தி சொல்லணும்னா அந்த வயசான தன்மை இருக்குல்ல, அந்த 72 இயர்ஸ் ஓல்டு, அந்த ஒரு ஷேட் அது கிளியரா தெரியுது. ஆனா அந்த 72 வயசுலயும் அவர் தலைவன் வந்துட்டு தனியா தெரியறாப்ல, வேற மாதிரி இருக்காப்ல. இல்ல ஆக்சுவலா இதுல எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஆக்சுவலா அந்த கேரக்டர் இருக்குதுல்ல, அந்த கேரக்டருக்கு ஏத்த ஒரு இது வந்து அந்த கரிஷ்மா வந்து இந்த இதுல அவருக்கு தெரியுது. ஸ்வாக பாத்தியா இல்லையா? காவாலில இந்த கண்ணாடி, இப்பயும் ஒரு கண்ணாடி இப்படி தூக்கி காமிச்சாரு பாத்தியா? கரெக்ட். அது சொல்ல நினைச்சேன். அந்த ஃப்ரேம் வந்து உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. காட்டும்போது அது துப்பாக்கி அந்த இது ஹேண்டில் பண்றது வேற மாதிரி. எப்பதான் இந்த படம் வரும் நாங்க ரொம்ப காத்துட்டு இருக்கோம். பயங்கரமான ஃபேன், பயங்கரமான ஃபேன். புள்ள எரிச்சிருச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியும். அனிருத் அவர் வந்து ஒரு இது போட்டாருங்களா, 6 மணிக்கு வந்து புள்ள எரிக்கும் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு புள்ள அடிச்சிருக்கு. அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸா எல்லாம் ஏய் சரியா அது மாதிரி இருக்கு. சோ வந்துட்டு இந்த படத்தையே பாக்குறது நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 14ஆம் தேதி இந்த பாட்டோட 17 இந்த பாட்டு வருது. சோ அதுக்கான ரியாக்ஷனும் ஆன் தி வே. So thank you so much.